Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது சிறுகீரை கடையல். இது கூட நம்ம குதிரைவாலி அரிசி சாதம் செய்ய போகிறோம். குதிரைவாலி அரிசி சாதம் செய்கிறது நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும், எவ்வளோ தண்ணி ஊற்றுறது அந்த மாதிரி டவுட் இருக்குது. நம்ம என்னென்னா அதாவது ஒரு கப் 200 கிராம் அரிசிக்கு நம்ம 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டாலே போதும். ஒரு சிலர் டைரெக்டாக நம்ம வைக்கிறதா இருந்தால் நம்ம 3 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுட்டு நம்ம வடிச்சுக்கலாம். நான் என்னென்னா 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டு நான் சாதத்தை லைட்டாக வடிச்சிட்டேன். அந்த தண்ணி நீங்கள் என்னன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து கூட நம்ம குடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது கூட வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி குடித்தாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்ல குளிர்ச்சியும் தரக்கூடியது. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி கஞ்சி எடுத்துக்கலாம். அதாவது என்ன குதிரைவாலி அரிசியில் அந்த கஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ சிறுகீரை கடையலுக்கு நம்ம ஒரு கட்டு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணியிருக்கிறோம். இது கூட நம்ம பாசிப்பருப்பு நல்லா வேக வைக்கணும். இது கூடவே சேர்த்து வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் வேக வச்சுட்டு கடைசியாக நம்ம தாளித்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம முதல்ல குதிரைவாலி அரிசி 200 கிராம் எடுத்துக்கலாம். குதிரைவாலி அரிசி இதை 20 மினிட்ஸ் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது நம்ம தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வடிச்சுக்கலாம். இதில் இருக்கிற பயன்கள் என்னென்ன மருத்துவ குணங்கள், அதாவது என்னென்னா பயன்களை நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துறேன். இல்லைனா இதுலேயே லாஸ்ட் கிளிப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிடில் நான் என்னென்ன பயன்கள் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி ஊற்றிருக்கோம். இது நம்ம ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக அதாவது என்ன வேக வைக்க ஆரம்பிக்கலாம். எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம 12 மணிக்கு சாதம் வச்சுருக்கிறோம். எவ்வளோ நேரம் ஆகுதுங்கிறத பார்த்துக்கலாம். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா அரிசி ஊறிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இடையில மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது என்னென்னா சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப நேரம் ஆகாது. குதிரைவாலி அரிசி ஆகட்டும் வரகு அரிசி சாமை எல்லாமே சீக்கிரமாக வெந்துடும். ஏன்னா இது கம்பு மாதிரி தான் இருக்கும். இப்போது வெந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் அவ்வளோதான். நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போ வடிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா கஞ்சி கொஞ்சமாக தான் இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு குதிரைவாலி அரிசி. இதை நம்ம ஜஸ்ட்டு அந்த அதாவது ஆவி போகணும். கொஞ்ச நேரம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். குதிரைவாலி அரிசி ரெடி. பாசிப்பருப்பு நம்ம ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கிறோம். பாசிப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம மண் பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது போட்டுட்டோம். இது கூட பச்சை மிளகாய் கொஞ்சம் கீரல் விட்டுட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு பூண்டு ஒரு 5 பல் எடுத்துக்கலாம். அதை பொடியாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தக்காளி மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதி விடலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம சிறுகீரை எடுத்துருக்குறோம். இந்த சிறுகீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இலையை மட்டும் எடுத்துருக்குறோம். இது எல்லாத்தையுமே பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பருப்பு நல்லா வெந்துட்டுருக்கு. பருப்பு பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி நம்ம ஒரு சைடில் என்னென்னா கீரையும் அரிஞ்சிட்ருக்குறோம். பருப்பு வெந்ததுக்குள்ளே நம்ம கீரையை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம கீரையை கட் பண்ணியாச்சு ஃபுல்லாக. பருப்பு வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே ஆட் பண்ணிடணும். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போது பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கீரையை ஆட் பண்ணிக்கலாம். கீரை சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப நேரம் தேவை கிடையாது. பார்த்திங்கன்னா கீரை நல்லா வெந்துடுச்சு. உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பும் கரெக்டாக இருக்குது. இப்போது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக மற்ற வச்சு கடைஞ்சிக்கலாம். ஏன்னா இது கடையிற சட்டிங்கிறதுனால மற்ற வச்சு ஜஸ்ட்டு நீங்கள் நல்லா அழுத்தம் கொடுத்தாவே நல்லா கடைஞ்சிடலாம். ஒரு சிலருக்கு என்னென்னா மற்ற கீழே வச்சு கடைஞ்சிங்கன்னா இந்த தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் கடைஞ்சினா இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மற்ற வச்சுட்டு நல்லா அப்படியே மசிச்சுக்கலாம். இது கடையல் கடாய், அதனால் ஈஸியாக கடைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பண்ணாலே போதும். ஏன்னா அடியில் கொஞ்சம் சொரன்னு இருக்கிறதுனால ஈஸியாக கடைஞ்சிடும். இப்போ நம்ம நல்லா கடைஞ்சிட்டோம். இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். நல்லா காயிட்டோம். காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இது 1/2 டீஸ்பூன் பொன்னிறம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சீரகம் போட்டுக்கலாம். இது கூட கருவேப்பிலை 2 வரமிளகாய் பெருங்காயம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கீரையில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கீரை கடையல் ரெடி. அதாவது சிறுகீரை கடையல் ரெடி ஆயாச்சு. சிறுகீரை கடையல் ரெடி. குதிரைவாலி அரிசி சாதம் இது கூட சிறுகீரை கடையல் நம்ம எப்படி செஞ்சோங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம்.
பெபிள்ஸ் தமிழ்.